ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 2388, அதாவது 2388 கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கேபிட்டல் பார்த்திங்கன்னா $2790 இருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டுமே நம்ம $401 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று $525 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நேற்று ஃபஸ்ட்டு டே வந்து மண்டே வந்து நம்ம வந்து நேற்று இல்லை நேற்று வந்து லீவுனால நம்ம ட்ரேட் பண்ணல. நேற்று 525 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். மண்டே வந்து $1136 லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று 525 ப்ளஸ் இன்றைக்கி ஒரு $401 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கேபிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்து கேபிட்டல்லேருந்து மூவ் ஆகிடலாம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ லாஸ் போயிட்டு வந்திருக்கும்ட்டு. ஸோ $1300 ஃப்ளோட்டிங்கே போயிட்டு வந்திருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்கிறத நீங்கள் என்னோடய லைவ் ட்ரேட்லேயே பார்க்கலாம். ஸோ அதுலேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணனா எல்லாமே என்னோடய மைண்ட் செட்டு தான், மிச்சப்படி ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம மைண்டு ஒர்க் ஆனால் தான் அந்த எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல. ஏன்னா மோர் தென் 9 hours 10 hours மார்க்கெட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து உட்காந்து என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி 500 அடிக்கணுங்கிறது அவசியமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு முடிச்சு விட்ற வேண்டியது. ஸோ இன்றைக்கி $400ங்கிறது ஓகே தான். நாளைக்கு ஒரு $400 பண்ணாலே $300 ப்ராஃபிட்டில் இருக்கும் இந்த வீக்கு. ஓகேவா?